இப்போ மொபைல் பார்க்குற அவள் காதில் எதுவும் விழாது. ஒன்றும் இல்லைம்மா, நீ மொபைல் பார்த்துட்டே வா. மொபைல் தான் உலகம்னு இருக்குது, அவங்ககிட்ட யாராவது பேச முடியுமா? சரி சரி, டைம் ஆச்சு, சீக்கிரம் வாங்க, கிளம்பலாம். So good morning all of you. Today we will going to have a demonstration on air brake system of this automotive vehicle, and hope you might have studied this braking system in our regular subject theoretically, but today this demonstration will give you an exposure on how this air brake system is really being used in the vehicle today. And let us try to see the major components of this vehicle now. Air compressor, which compresses the air and gives to a place called air storage tanks. And we have a brake wall here, and this is also an important component of this system. And this is நீ நோட்ஸ் எடுக்கலையா? அதை பார்த்துக்கலாம். எழுதுடி, எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும்ல. அதான் நீ எழுதுறல, நான் அப்புறமா ரூமுக்கு போய் காப்பி பண்ணிக்க போகிறேன். இவேண்டி இப்படி இருக்கா? எப்படி இருக்கேன்? இப்போ பார்த்தாலும் ஃபோனே பார்த்துட்டு இருக்கியே, அதான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நானா ஒரு ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் புக்கு படிச்சுட்டு இருந்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. அப்படியே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் அது. பேரலல் யூனிவர்ஸ். பேரலல் யூனிவர்ஸா? அப்படின்னா இப்போது நம்ம யூனிவர்ஸ் இருக்கு இல்லையா, ஆமாம், இது மாதிரி இன்னும் நிறைய யூனிவர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தியரிட்டிக்கலாக நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஓஹோ, அப்போது அங்கே யார் யார் தான் இருப்பாங்க? இப்போது இந்த யூனிவர்ஸில் நம்ம இருக்கோம். ஸோ வேறு யூனிவர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளும் இருக்கலாம், சம்டைம் இதே மாதிரியே இருக்கலாம், இல்லை நம்ம வேறு வேறு ரோலில் கூட இருக்கலாம். நான் வந்து அங்கே ஸ்டூடெண்ட்டாகவும் நீங்கள் வந்து எனக்கு ஸ்டாஃபாகவும் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓஹோ, எவ்வளோ கஷ்டப்பட்டு கிளாஸ் நடத்துகிறேன். கிளாஸை கவனிக்கிறீங்களா இல்லையா? கவனிக்கிறேன் மேம். நாளைக்கு எக்ஸாம் வருது, படிச்சிங்களா? படிக்கிறேன் மேம். அசைன்மெண்ட் ஒன்று கொடுத்த ஞாபகம் இருக்கா? இருக்கு மேம். எப்போ முடிப்பீங்க? முடிச்சிடுறேன் மேம். சப்மிஷன் டேட்டே முடிஞ்சு போச்சு. சைனி என்னாச்சு? சார், நான் பேரலல் யூனிவர்ஸ்க்கே போயிட்டேன். அப்படியா? எப்போ? அவங்க ஆனால் நீங்கள் சொன்னதை விட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஓ நைஸ். சார், டைம் ஆச்சு, நான் அப்புறம் படிக்க ஹாஸ்டல் போகிறேன். பை பை. ஏய், எக்ஸாமுக்கு படிக்கலையா? அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்புறமா. கொஞ்சமாவது படிடி. அதான் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல, அப்புறமா பார்த்துக்கலாம். மேம் விபி சார் பார்க்கணும். ஆனால் விபி சார் ஸ்டாஃப் மீட்டிங்கில் இருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே.
நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எப்படி பண்ணிகிட்டு இருக்காங்கப்பா? அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்தவரை சார் ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணுறப்போ நல்லா ஷார்ப்பாகவும் இருக்காங்க, இன்டெலிஜென்ட் டெவலப்மெண்ட். பட் அவங்களுக்கும் ஒரு ட்ராபேக் இருக்குது. இப்போ இந்த ஹார்ட் ஒர்க்கிங் கெப்பாசிட்டி அப்படின்றது கொஞ்சம் குறைஞ்சிட்டே இருக்குது இந்த ஜென்ரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு. ரெண்டாவது விஷயம் இந்த மொபைல் யூசேஜ். ஏன்னா இப்போ கோவிட் அப்போ ஆன்லைன் கிளாஸஸ் போகிறப்போ எல்லோரும் பசங்களும் கைக்கு மொபைல்ஸ். ஸோ ஈவன் இப்போ நார்மலாக பார்த்ததுக்கப்புறமும் அதில் ஹேபிட் அப்படியே கன்யூ ஆகிடும். ஸோ இப்போ படிக்கிற காலத்தில் அவங்க இந்த டெய்லி ஒரு 3 மணி நேரம் மொபைலில் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்றது அந்த கற்று திறனை அவங்க குறைக்கிறது. இதனால் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் நம்ம படித்து பாஸ் பண்ணால் போதும் அப்படிங்கிற ஒரு நினைப்போடு தான் இந்த எக்ஸாம் எழுதுகிறாங்களே ஒழிய அதன் மூலியமாக நம்ம அறிவை வளர்த்துக்கணும், நம்மளுடைய ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போட ஸ்டூடெண்ட்ஸ் அந்த எக்ஸாம் அப்ரோச் பண்ணுறது இல்லை. ஸ்டூடெண்ட் அதிகமாக மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால சார் அவங்களோட அட்டென்ஷன் டைம் ரொம்ப கம்மியான மாதிரி இருக்குது. அதனால பார்த்திங்கன்னா ஒரு கான்செப்டை அவங்க டெப்த்தாக கவர் பண்ணி படிக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு பதிலாக மேலோட்டமாக அந்த கான்செப்டை படிச்சுட்டு எக்ஸாமுக்கோ மற்ற ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டுக்கோ போகிறாங்க. அதனால் அந்த மாதிரி போகும்போது அவங்களுக்கு அந்த ப்ராடக்டோட அவுட்புட்டும் எக்ஸாம்ஸோட ரிசல்ட்டும் அவங்க எதிர்பார்க்க மாதிரி வரதில்லை. ஏன்னா அவங்க டெப்த்தாக கவர் பண்ணாதனால. ஸோ இந்த விஷயம் ஸ்டூடெண்ட் மத்தியில் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனை க்ரியேட் பண்ணி நாங்கள் நிறையா படிக்கிறோம், நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம், பட் எங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய ப்ராடக்டோட அவுட்புட்டோ இல்லை ரிசல்ட்டோ எங்களுக்கு வரமாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது எங்களுக்கு அவங்களோட டிஃபிகல்ட்டிஸை எங்களுக்கு ஷேர் பண்ணுறாங்க. ஓகே, குட். இப்போ நம்ம காலேஜ் பொறுத்த வரைக்கும் இங்கே நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர்டு ட்ரைனிங் ப்ரோக்ராம் வச்சுருக்கோம். ஃபர்ஸ்ட் இயர் டு ஃபைனல் இயர் 1200 ஹவர்ஸ் நம்ம ட்ரைனிங் ப்ரோக்ராம் வச்சுருக்கோம். அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமில் நம்மளுடைய ஒன் ஆஃப் த ப்ரைமோட்டோ எத்திக்ஸ் அண்ட் வேல்யூஸ் பேஸ்ட் எஜுகேஷன், அதுக்கு நம்ம நிறையா டைம் அலாட் பண்ணுறோம். எவ்ரி செமஸ்டர் கம்பல்சரி ஒரு 3 days எக்ஸ்டர்னல் எக்ஸ்பர்ட்ஸ் வச்சு அந்த எத்திக்ஸ் அண்ட் வேல்யூஸை நம்ம ட்ரெயின் பண்ணுறோம். நீங்கள் அந்த கேஜெட்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம் எஃபெக்டிவாக அப்படிங்கிறது நீங்கள் அட்ரஸ் பண்ணணும். பீயிங் அன் இன்ஜினியர் நாம் டெக்னாலஜி டெவலப் பண்ணுறோம், கேஜெட்ஸ்க்கு நாம் தான் ஒர்க் பண்ணுறோம். அந்த கேஜெட்ஸை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது. அதை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம கற்றுக் கொடுக்க முடியும். அது இல்லாத இப்போ இந்த அகாடமிக்ஸ் பர்பஸில் இந்த டெக்னாலஜியை கேஜெட்ஸ் வழியாக செல்ஃபோன் வழியாக இன்றைக்கி எப்படின்னா படிக்க முடியும். இப்போ நிறையா ஆன்லைன் கோர்சஸ்லாம் இருக்குது. அதுக்கு இப்போ முன்னாடியெல்லாம் லேப்டாப் தேவைப்பட்டது. அந்த லேப்டாப் பதிலாக இந்த கேஜெட்ஸ் வழியாகவே அவன் எப்படி இந்த ஆன்லைன் கோர்சஸ் அவன் படிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம டீச் பண்ணோம் அப்படின்னா அதே கேஜெட்ஸை டிஸ்ட்ரக்டிவ் பர்பஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக எஃபெக்டிவாக அவன் சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவான். அப்போ நம்ம கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தை மாணவர்கள் மத்தியில் நம்ம உருவாக்க முடியும். நாம் எல்லாம் சேர்ந்து இதை பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, வி வில் டூ இட். என்னாச்சு ஷைனி? சார் ஃபெயில் ஆகிட்டு சார். வீட்டில் ரொம்ப திட்டினாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கு ஏமா அழுகுற? அடுத்த டைம் படித்து பாஸ் ஆக வேண்டியதானே? அப்படி இல்லை சார், என்னால் மொபைல் யூஸ் பண்ணாமல் இருக்கவே முடியலை. யாராலையும் மொபைல் யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? அது இல்லை சார் என் பிரச்சனை. நான் ஸ்டார்டிங்லலாம் மொபைல் இப்படி யூஸ் பண்ணவே மாட்டேன். அப்போல்லாம் நான் ஸ்டடீஸ் நல்லா ஸ்கோர் பண்ணேன். பட் இப்போ நான் மொபைலில் இன்ஸ்டா ரீல்ஸ் அண்ட் ஃபேஸ்புக் பார்க்குறதுனால என்னால் ஸ்டடீஸ்லேயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஹெல்த்தும் அஃபெக்ட் ஆகுது, ஸ்லீப்பும் அஃபெக்ட் ஆகுது, எல்லாமே அஃபெக்ட் ஆகுது சார். மொபைல் ஓரமாக வச்சுட்டு படிக்க வேண்டியது தானே? அதெல்லாம் ட்ரை பண்ணேன் சார், ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. நீ என்ன பண்ணணும், ஒரு டைம் செட் பண்ணணும். சரி 5 to 9 படிக்க போகிறோம், அது வரைக்கும் மொபைல் யூஸ் பண்ணாமல் படிக்கலாம்ல. அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அதையும் நான் ட்ரை பண்ணேன் சார். ஒரு 5 to 6 படிச்சுட்டு அப்புறமா மொபைல் பார்க்கலான்னு. பட் அந்த 1 hour என்னால் கான்சென்ட்ரேட்டடாக படிக்க முடியல சார். எப்படா மொபைல் எடுப்போன்ட்டே இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நீ ரொம்ப மொபைல் அடிக்டடாக இருக்க, நீ போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோ, அப்போ தான் சரியாகும்னு என்னை சொல்லி பயன்படுத்துகிறாங்க சார். மொபைல் அடிக்ஷனும் இல்லை, ஒன்றும் இல்லை. உனக்கு செல்ஃப் கண்ட்ரோல் கிடையாது. நம்ம ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டா அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இப்போ நம்ம படிக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா அதை கரெக்டாக படிக்கணும். ஸோ நீ எதாவது டார்கெட் வச்சுருக்க? எனக்கு ஒரு 80 above ஆகணும் சார். குட், டார்கெட்லாம் ரெடியாக தான் இருக்குது. அப்போ நம்ம உடனே படிக்க வேண்டியதானே? இப்போவே வா. இந்த டிலே தான் ஃபஸ்ட்டு கல்ப்ரிட். நம்ம உடனே ஆரம்பிக்கணும். நான் ஒரு 30 sums உனக்கு மார்க் பண்ணி தரேன். நீ முன்னாடி இப்போ உட்காந்து நீ ப்ராக்டிஸ் பண்ணு. புக் எடு. நாளைக்கு பார்த்துக்கலாம். 30 sums தரேன். அதை எல்லாத்தையும் புரிஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணு. ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஏதாவது டவுட் இருந்தால் நீ என்கிட்ட கேட்கலாம், சரியா? ஏதாவது டவுட் மொபைலில் ரெஃபர் பண்ணால் நம்ம அதுக்கு மொபைல் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நம்ம ஸ்டடீஸில் தான் ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்கிறோம். ஸோ இதில் உனக்கு
டோட்டலாக 30 சம்ஸ் நான் மார்க் பண்ணியாச்சு. ஸோ நீ வந்து நோட் எடுத்து ஸ்டார்ட் பண்ணு. என் முன்னாடியே போடு. சார் நான் முடிச்சிட்டேன். 30 சம்ஸ் முடிச்சிட்டேன். 30 சம்ஸ் முடிச்சிட்டியா? வெரி குட். ஏதோ மொபைல் அடிக்ஷன்னு சொன்னேன். இப்போ எவ்வளோ நேரம் படிச்சிருக்க? ஓ மை காட் சார், நான் 3 hours கண்டினியூஸாக படிச்சிருக்கேனா? 5:30க்கு ஆரம்பிச்சுனா 6:30, 7:30, 8:30. மை காட் சார், இட்ஸ் அன்பிலீவபிள் சார். ஏதோ மொபைல் அடிக்ஷன்னு சொன்னேன். இப்போ மட்டும் எப்படி படிக்க முடிஞ்சுது? டெய்லி வந்து இதே மாதிரி படிக்கணும். அதுதான் மிராக்கிள். நம்ம இதே மாதிரி டெய்லியும் படிக்கணும். கண்டிப்பாக வந்து எக்ஸாமில் வந்து நல்லா மார்க் வாங்கலாம். புரிஞ்சுதா? சரி சார், டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். குட் நைட். குட் நைட் சார், பாய். சார், ஓ 81. என்ன சார் ட்ரீட் கொடுக்க மாட்டீங்களா? இந்த மார்க்கு கண்டிப்பாக ட்ரீட் கொடுக்கலாம். வா, உனக்கு பிடிச்ச ஐஸ்கிரீமே நான் வாங்கி தரேன். தேங்க்யூ.